வணக்கம் நண்பர்களே. 80 வயதான ஒருவரை பார்த்தா கண்ணாடி இல்லாம பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. முழங்கால் வலியே இல்லைங்க. நினைவாற்றல் சூப்பரா இருக்கு. அதாவது ஞாபக சக்தி செம்மையா இருக்குது. இன்னும் அவருடைய உடல்ல வீரியம் குறையவே இல்ல. அவர் அப்படியே இருக்காரு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதுக்கு அவர் எந்த ஒரு சத்து டானிக்கையோ, மருந்தோ, இல்ல ஊசியோ இதெல்லாம் இல்ல. ஒரே ஒரு இயற்கை பொருள் தாங்க. அதாங்க பாதாம் பிசின். இன்னைக்கு நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. 18 வயது அசுர பலன் எப்படி கிடைக்கணும் நம்ம பார்க்கலாம். அதாவது 80 வயதுலையும் 18 வயது அசுர பலத்தை கொடுக்கக்கூடிய பாதாம் பிசினை எப்படி சாப்பிடணும், எந்த முறையில் சாப்பிடணும், எவ்வளவு அளவு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரியான மருத்துவ நன்மைகளை கொண்டது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். பாதாம் பிசின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பாதாம் பிசின்னா தெரியும், சில பேருக்கு தெரியாது. இது பாதாம் மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு இயற்கையான பொருள் தான். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. ஆனால் அளவாக சாப்பிடணும். நம்ம எப்படி நம்ம காய்கறிகள்லாம் உணவில் சேர்த்து சாப்பிட்றோம். ஸோ எல்லாமே ஒரு அளவு சரிங்களா. மருந்தாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம அளவாக எடுத்துக்கிற பொழுது அது நன்மைகளை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால தான் அந்த லைனை சொல்லியிருக்காங்க முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள். ஸோ இது பாதாம் மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு இயற்கையான பிசின். நம்ம எப்படி நம்ம வீட்டு ஓரத்தில் இருக்குல்ல முருங்கை மரத்தில் இருக்கும்ல ஒரு கம்மு, அதே மாதிரி இது பாதாம் மரத்தில் இருக்கும். ஸோ அது முருங்கை பிசான்னு சொல்லுவோம். இதை பாதாம் மரத்துலேருந்து வரனால இது பாதாம் பிசான் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்குறதுக்கு சின்ன சின்ன கல் போல் இருக்கும். லேசான மஞ்சள் இல்லைன்னா பழுப்பு நிறம் கலந்ததாக இருக்கும். ஆனால் இதை தண்ணியில் ஊற வச்சோம்னா எப்படி இருக்கும்னா ஜெல்லி மாதிரி மாறும். அதாவது 10 மடங்கு பெரிய அளவில் அதிக குவான்டிட்டி நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன பீஸை போட்டு ஊற வச்சாலும் அது நிறையா அப்படியே அது தண்ணியில் ஊறி ஊறி ஜெல்லி நிறையா வரும். ஸோ இந்த ஜெல்லி பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லை. இது 100% இயற்கையானது, இயற்கை நம்மளுக்கு கொடுத்தது. ஸோ இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இதை நம்ம சாப்பிடும் பொழுது நேச்சுரலாகவே நம்மளுடைய பாடி நல்லா கூலிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெயில் காலங்களில் நம்ம கண்டிப்பாக இந்த பாதாம் பிசினை எடுத்துகிட்டு வர்றது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணும். ஸோ அடுத்து இது உடலுக்குள்ளே போய் நம்மளுக்கு என்ன மாதிரியான வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாதாம் பிசின் நம்ம உடலுக்குள்ளே போனதுமே உடல் சூட்டை சட்டுன்னு குறைக்கும். நிறைய பேருக்கு உடல் சூடுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த உடல் சூட்டை சட்டுன்னு குறைக்கும். அதே மாதிரி நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். தசைகளுக்கு நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடியது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு சரியான ஒரு உணவுனா அது பாதாம் பிசின் தாங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த பாதாம் பிசினை எடுத்து சாப்பிடலாம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க 80 வயதிலையும் 18 வயது போல எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது பாதாம் பிசின் தான். அடுத்து இந்த பாதாம் பிசினுடைய அற்புதமான 12 மருத்துவ குணங்களை, அதாவது நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது உடல் பலம்ங்க. நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. ஸோ இந்த பலவீனம், சோர்வு, கால் நடுக்கம், கை நடுக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. அதனால தான் வயதானவர்கள் கண்டிப்பா பாதாம் பிசினை எடுக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு நரம்பு வீக்காகிறதுனால கை கால் நடுக்கம் ஏற்படும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. அடுத்து 2வது நன்மை என்னன்னா, ஆண்களுடைய வீரியத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. அதாவது நிறைய ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு இருக்கும். ஸோ இதனால் குழந்தை பிறக்கிறதுல தாமதமாகும். நிறைய பேர் என்னென்னா இப்போ இருக்கிற நிறைய பேர் ஃபர்டிலிட்டி சென்டரை நோக்கி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த விந்தணு குறைபாடு இருக்கும். ஸோ இது குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனையாக இருக்கும். ஸோ அவங்க நீங்கள் பாதாம் பிசினை மட்டும் எடுத்தாவே இந்த குறைபாடு சரியாயிரும். ஸோ நீங்கள் தாராளமாக பாதாம் பிசினை சாப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பலவீனமும் சரியாயிரும், சோர்வு சரியாகும். எல்லாமே இயற்கையான முறையில் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இது நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் இந்த பாதாம் பிசினை தான் அடிக்கடி எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அவங்களுடைய ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுமா.
அடுத்து 3வது நன்மை என்னன்னா, பெண்களுடைய கர்ப்பப்பைய பலப்படுத்துறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. நெறைய பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வேலை காரணமாக அவங்க ஒழுங்கான உணவு முறைகள எடுக்க தவறிறாங்க. ஸோ, இதனால அவங்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக் ஆயிருது. கவனிக்காம விட்றாங்க. அப்புறம் நெறைய பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனைலாம் இருக்கு. ஸோ, இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. கர்ப்பப்பைய நல்லா பலமாக்குறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. அந்த மாதம் மாதம் வரக்கூடிய அந்த மாதவிடாய் டைம்ல ஏற்படக்கூடிய அந்த சோர்வையும் சரி பண்றதுக்கு இது உதவி பண்ணுது. ஸோ, பெண்கள் கண்டிப்பாக இந்த பாதாம் பிசினை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. முக்கியமா கல்யாணம் ஆன தம்பதிகள் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி 2 பேருமே வந்து பாதாம் பிசினை நீங்க தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ, இதுக்காக நீங்க நிறையா ஹாஸ்பிட்டலா போவீங்க. குழந்தை பேர் இல்ல அப்படின்ட்டு. இத ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இயற்கை குடுத்த இந்த பாதாம் பிசின ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்து வந்து மூட்டு வலி அண்ட் முதுகு வலி. இது நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வந்து பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. மூட்டு வலி, முதுகு வலி. ஸோ, இந்த மூட்டு வலி, முதுகு வலிய சரி பண்றதுக்கு பாதாம் பிசின நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நிவாரணம் வந்து கிடைக்கும். ஸோ, அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதாவது மூட்டு வலி, பேக் பெயின், இடுப்பு வலின்னு சொல்லுவோம்ல, இடுப்பு வலி, கை ஜாயிண்ட்டுகள்ல சிலருக்கு வலி ஏற்படும். சில பேருக்கு காலோடைய ஜாயிண்ட்ல ஏற்படும். அதாவது ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. ஸோ, வந்து பெரியவர்கள் நடக்கும் பொழுது சில தடுமாற்றங்கள் நடக்கும் பொழுது கீழ விழுந்துருவாங்க. ஸோ, அந்த காலெல்லாம் எடுத்தே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து மூட்டு வலி இருக்கும். ஸோ, அவங்கலாம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட்ட வந்து இது கொடுக்கும். அடுத்த 5வது பாயிண்ட் என்னன்னா, நினைவாற்றல்ங்க. அதாவது ஞாபக சக்திய அதிகப்படுத்துறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. உங்களுடைய பிரெயினுக்கு நல்ல பவர கொடுக்கக்கூடியது. ஏன்னா, வயதானவர்கள் 60 வயது தாண்டிட்டாவே நெறைய பேருக்கு என்னன்னா மறதி 60, 70, 80, 90லலாம் நெறைய பேருக்கு மறதி வந்துரும். ஸோ, இந்த பாதாம் பிசினை மறதி கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ, அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். அதே மாதிரி கவனம் குறைவா இருக்கிறத அதிகப்படுத்தும். அந்த கான்சன்ட்ரேஷன் பவர பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவுது. ஸோ, இத பார்க்கக்கூடிய பேரண்ட் யாராவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் வந்து பள்ளி படிச்சாலோ, இல்ல காலேஜ் படிச்சாங்களோ, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர அதிகரிக்கிறது. ஏன்னா படிக்கும் ப பள்ளி படிக்கக்கூடிய பருவத்தில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு நீங்க பாதாம் பிசினை கொடுக்கலாம். ஸோ, அவங்களுக்கு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ, நல்லா ஃபோக்கஸ்டா அவங்க படிப்பில கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ, அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபுட்டா இந்த பாதாம் பிசின் வந்து இருக்குது. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, உடல் சூடுங்க. அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பாடி ஹீட்ட வந்து குறைச்சிட்டு நம்மளோட உடலுக்கு வந்து குளிர்ச்சிய கொடுக்கும். அதாவது சில பேருக்குலாம் உடல் வந்து எரியிற மாரி இருக்கும். அந்த பர்னிங் சென்சிட்டிவ் வந்து இருக்கும். அதுவும் முக்கியமா கோடை காலத்துல அப்படியே தக 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 தகன்னு எரிய ஆரம்பிக்கும் உடல். ஸோ, கை, கால் எல்லாமே எரிச்சலா இருக்கும். யூரின் போற இடத்துலலாம் எரிச்சலா இருக்கும். ஸோ, நம்ம வந்து யூரினே முடியாது. அப்படி நெறைய பேர் கஷ்டப்படுவீங்க. உடல் சூடு காரணமாக இந்த பாதாம் பிசினை நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுடைய அந்த எரிச்சல் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா, இது இயற்கையாகவே நம்மளுடைய உடல கூலிங்கா வச்சுக்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த பாதாம் பிசின். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை தீர்க்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அதாவது வயது காரணமாகவும் இருக்கலாம். இல்ல வயது கம்மியா இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா, உணவு முறை மாற்றத்தினால முக்கியமா வயதானவர்களுக்கு அந்த மெட்டபாலிசம் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ, அதனால அவங்க சாப்பிடக்கூடிய உணவு செரிக்கிறதுல தாமதம் ஏற்படும். ஸோ, வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். ஸோ, இத வந்து இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்த சரி பண்றதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. குடல வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கும், அந்த கடுமையான அந்த மலத்த கரைச்சு வெளில தள்ளுறதுக்கும் இது வந்து உதவி பண்ணுது. ஸோ, இதுக்கு நீங்க மாத்திரையோ, மருந்தோ எதுவும் 8வது நன்மை என்னன்னா, உடல் எடையை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது அதிகமான உடல் எடை எனக்கு வேணும் அப்படின்னா, நீங்க பாதாம் பிசினை எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து நான் அதிகமான உடல் எடையில இருக்கி நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்களும் பாதாம் பிசினை எடுக்கலாம். உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இது வந்து மெட்டபாலிசத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ண செய்யும். ஸோ, வந்து நம்ம எடுத்துக்கிற முறையும் அளவும் எது கூட சேர்த்து எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இந்த பாதாம் பிசின்.
அடுத்த நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இத எடுத்துக்கிறலாம். ஏன்னா வந்து இத மிதமா நம்ம எடுக்கும் பொழுது, அந்த சுகர வந்து இல்லாம ஆக்குமாம். சர்க்கரை அளவ வந்து கம்மி பண்ணும். ஸோ எனர்ஜிய வந்து ஸ்டெடியா வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்க்கரை நோயாளிகள் வந்து தாராளமாக பாதாம் பிசின் வந்து சாப்பிடலாம். ஆனா மிதமான அளவுல வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, வயதான தோற்றத்த தாமதப்படுத்தும். அந்த ஏஜிங்க வந்து கம்மி பண்றதுக்கு வந்து இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. ஏன்னா, ஒரு 40 வயத எட்டிட்டாவே நிறைய பேருக்கு முகங்கள்ல வந்து சுருக்கங்கள் விழ ஆரம்பிச்சுரும். ஸோ, அந்த ரிங்கிள்ஸ வந்து டிலே பண்றதுக்கு, அந்த முகச் சுருக்கத்த கம்மி பண்றதுக்கு, தடுக்கிறதுக்கு வந்து இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. அதே மாதிரி நீங்க பாதாம் பிசின எடுத்துட்டே வரும்பொழுது, உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங் ஆயிரும். ஸோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கின்ன பாதுகாக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து உதவி பண்ணுது. அடுத்து குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சிக்கு வந்து இந்த பாதாம் பிசின் வந்து உதவி பண்ணுது. ஏன்னா, குழந்தைகளுடைய அந்த ஹைட் சப்போர்ட்டுக்கு இது உதவி பண்ணுது. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்த பூஸ்ட் பண்றதுக்கும் இந்த பாதாம் பிசின் வந்து உதவி பண்ணுது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, இம்யூனிட் பவர அதிகப்படுத்துறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. ஏன்னா, இந்த சீசன்ல அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இது எல்லாமே வரும். ஸோ, பாதாம் பிசின வந்து எடுக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்கள வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ, நோய் எதிர்ப்பு சக்திய பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் அடுத்து ஆண்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்ரோஸ்டரான் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. அதே மாதிரி அவங்களுடைய மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. அடுத்து நைட்டில் வரக்கூடிய அந்த வீக்னஸை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. பெண்களுக்கு வந்து ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பெண்களுக்கு நிறையா ஹார்மோன் பிரச்சனை வருது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறையா பெண்களுக்கு அந்த பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, நீர்க்கட்டிகள் நிறையா வருது. ஸோ அந்த நீர்க்கட்டிகளை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த நீர்க்கட்டிகளை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. அதே மாதிரி டெலிவரிக்கு பிறகு அவங்களுடைய பாடியை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுது. ஸோ அவங்களுடைய பாடிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கறதுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து உதவி பண்ணுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பாதாம் பிசினை எப்படி சாப்பிட வேண்டும், அதை எப்படி சரியான முறையில் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பகுதியில் அதைத்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டு ஒரு சின்ன துண்டு பாதாம் பிசினை மட்டும் எடுத்துக்கிறேங்க. ரொம்பலாம் எடுக்க வேண்டாம். ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி அந்த சின்ன பீஸ் ஒன்றை மட்டும் போடுங்க. காலையில் எந்திரிச்சு பாருங்கள், அப்படியே அந்த பிளேட்டு ஃபுல்லாக அப்படியே ஜெல்லி மாதிரி வந்து அப்படியே நிறைய ஆயிடும். ஸோ சின்ன ஒரு பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்துடும். ஸோ அதுவே உங்களுக்கு போதும். ஒரு பீஸே உங்களுக்கு போதும். ஸோ அதிகமாக எடுக்கக்கூடாது. அந்த ஒரு பீஸ் போதும். இதை நீங்கள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ரோஸ் மில்க் வீட்டில் இருந்துச்சுன்னா ரோஸ் மில்க்கு, இல்லைன்னா பால் இருந்துச்சுன்னா பாலில் குடிக்கலாம். ஸோ எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணியிலே நீங்கள் கலக்கி இதை குடிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு துண்டு எடுத்தால் போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு இல்லை நான் நிறைய எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் 2 துண்டு, 1 இல்ல 2 துண்டு போதும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அப்புறம் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சா மாறிடும். ஸோ சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 1ங்கிறதே உங்களுக்கு போதும். ஸோ இது யாரெல்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும், அதாவது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதிகமாக உடல் சூடு இல்லாதவர்கள், அதாவது இது வந்து கூலிங் ஏஜென்ட், அதாவது இது குளிர்ச்சி தன்மை கொண்டது. ஸோ ஆல்ரெடி என்னுடைய உடல் வந்து குளிர்ச்சி தன்மையில் இருக்குது அப்படின்னு இருக்கவங்க இதை எடுக்கக்கூடாது. ஏன்னா கூலிங்காக இருக்கும் பொழுது இன்னமும் உடலை வந்து கூலிங் ஆக்கி விட்டுரும். அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கும் போதோ, இல்லை குளிர் காய்ச்சல் வந்திருக்கும் போதோ, சளி இந்த இருமல் இருக்கும் போதெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா இது குளிர்ச்சி தன்மையினால இன்னமும் அதிகமாக்கி விட்டுரும். ஸோ அதிகமாக சளி காஃப் இருக்கும்போது எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 3 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இது எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். என்னோட குழந்தைகளுக்கு வந்து இந்த பாதாம் பிசினை நான் கொடுக்கலாமா அப்படின்னு உங்களுடைய
இந்த பாதாம் பிசினுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு வயசான தாத்தா இருக்கார். அவருக்கு 78 வயசு. ஆனால் தினமும் அவர் தோட்டத்து வேலையை தான் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு எந்த ஒரு முட்டுக்கால் வலியோ, எந்த ஒரு பெயினோ, இடுப்பு வலியோ, முட்டுக்கால் வலியோலாம் இல்லை. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா பாதாம் பிசினாக தான் இருக்குது. ஏன்னா அவர் தினமும் பால் கூட பாதாம் பிசினை சாப்பிட்றாரு. ஏன்னா பால்லையும் கால்சியம் இருக்குது, பாதாம் பிசின்லையும் இருக்குது. ஸோ இதுலேயும் அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பால்லையும் இருக்குது, பாதாம் பிசின்லையும் இருக்குது. ஸோ ரெண்டையும் அவர் சேர்த்து எடுத்துகிட்டு வர்றதுனால அவருக்கு இன்ன வரைக்கும் முட்டுக்கால் வலியும் வரல, இடுப்பு வலியில. இன்னமும் அவர் தோட்டத்தில் போய் தோட்டத்து வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. என்ன நண்பர்களே, மருந்து சாப்பிட்டு உடலை கெடுத்துக்காதீங்க. இயற்கை உணவை பயன்படுத்துங்க. உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஸோ பாதாம் பிசின் 80 வயதிலையும் 18 வயது அசுர பலத்தை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பாதாம் பிசின்னு கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.